வணக்கம்ங்க. நம்ம குழந்தைகளோட இயல்பு வந்துட்டு, நம்ம ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட இருந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ, சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, 7 டூ 10 ஜெனரேஷன்ஸோட டிஎன்ஏயோட இம்பாக்ட் வந்துட்டு நம்ம குழந்தைகிட்ட வந்து இருக்கும். நீங்க நம்மளோட ஏன்ஷியன்ட் சயன்ஸஸ் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, 7 தலைமுறைகளுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறோம். அதனால தான் அமாவாசை அப்ப குடுக்குற திதிகள்ல கூட 7 தலைமுறைக்கானது வந்து குடுக்குறோம். 7 தலைமுறைங்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்க. அப்பா, அம்மா 2 பேரு, தாத்தா, பாட்டின்னு வரும்போது 4 அப்படியே அது 8, 16, 32, 64, 128 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 254 பேரோட டோட்டல் இம்பாக்ட் வந்து இந்த குழந்தைகிட்ட வந்து இருக்கும். அப்பன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, பிறக்கிற இந்த குழந்தைக்கு வந்துட்டு எவ்வளோ ஆனம் வந்து பொட்டன்ஷியல் இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒரு ஸ்கில் அது பிக்கப் பண்ணியிருந்தா கூட, எவ்வளோ ஸ்கில்ஸோட என்ரிச்டா அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நன்றிங்க.